நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பாவனம் கார்த்திக் சார், வணக்கம். வணக்கம் சார், சம்பத்குமார் தற்பொழுது நடைமுறை அரசியல் தெரியாதவர் சீமான் என்று ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? 15 ஆண்டுகளா அந்த களத்து நாங்க இருக்கோம். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல பேசி வர்றோம். போராட்ட களங்கள்ல மக்களோட நிக்கிறோம். மக்கள் இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு உதவி பண்றோம். நாங்க மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் பண்றோம். விஜய் ஒரு கார்பரேட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க மக்களை நம்பாம, கோட்பாட்டை நம்பாம, கொள்கையை நம்பாம அரசியல் நிபுணர்களை வச்சுதான் அவரு வண்டி ஓட்டுறாரு. இதுவரைக்கும் மக்களை சந்திச்சு அவரு எத்தனை தடவை களத்தன் இருக்காரு. பரந்தூர் ஒரு தடவை போனாரு. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாலை விவகாரத்துல ஒரு தடவை போனாரு. இவ்வளவு ஊடகங்கள் திரும்ப திரும்ப விஜய் பேசுறீங்க. ஓராண்டாய்ச்சி கட்சி தொடங்கி பத்திரிகையாளர்களை சந்திச்சு பத்திரிகையாளர்களுக்கு முகம் கொடுத்து அவங்க கேள்விகள் எதிர்கொண்டு பதில் சொல்றதுக்கான திராணி விஜய்க்கு இருக்கா? அவர் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் பனையூரை விட்டு வெளில பத்திரிகையாளர் சந்திக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும், மக்களுக்கு முகம் கொடுக்கட்டும். மற்ற கட்சிகள்லாம் தேர்தலை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிபுணர்களை வச்சிருந்தாங்க. இவர் கட்சி நடத்துறதுக்கு நிபுணர் வச்சிருக்காரு. ஒவ்வொரு நகரையும் ஒரு கட்சினா எல்லா சிக்கல் குறித்தான நிலைப்பாடு இருக்கணும், கோட்பாடு இருக்கணும். கட்சி தொடங்கி ஓராண்டாயிடுச்சு இல்ல. அதிமுக குறித்து விஜயோட நிலைப்பாடு என்ன? தாவேக்கா நிலைப்பாடு என்ன? அதிமுக ஊழல் கட்சியா இல்ல நல்ல நிர்வாகம் கொடுத்த கட்சியா? காங்கிரஸ் குறித்து உங்க நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய கட்சியா இல்ல நல்ல நிர்வாகம் பண்ண கட்சியா? எது குறித்து எந்த பதிலும் இல்ல. திருப்பரங்குன்ற மலை விவகாரம் பேசுபொருளா இருக்கு தற்காலத்துல. அந்த மலை விவகாரத்துல தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? யாரு அங்க மத சிக்கலை உருவாக்குற? அப்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாரா? பேசினாரா? எதுவும் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க அரசியல் பண்ணாம இன்னைக்கு அவர் நடிகர்ங்கிறதுனால ஊடகங்கள் தரக்கூடிய அதீதமான மிதமிஞ்சிய அந்த வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு அதனாலதான் அந்த ஒரு வருஷம் வண்டி ஓடுதே ஒழிய மற்றபடி அரசியலே பண்ணலையே. அவங்களுக்கு அவங்க ரசிகர்களா வச்சிருக்காங்களே ஒழிய கோட்பாடோ கொள்கையோ எதுவுமே கிடையாது. எந்த கோட்பாட்டு தெளிவும் இல்ல, கோட்பாட்டு புரிதலும் இல்ல. 5 பேர் தலைவர் நாங்க. அந்த கேள்விகளுக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. பெரியார் வைத்த கோட்பாடு ஒண்ணு, அந்த பக்கம் அம்பேத்கர் வச்ச கோட்பாடு ஒண்ணு, காமராஜர் வச்ச கோட்பாடு ஒண்ணு. பெரியார் இந்தியாவோட சுதந்திர நாளை கருப்பு நாள் வர்ணிச்சாரு. காமராஜர் இந்திய நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரு. அந்த பக்கம் அஞ்சலி அம்மாள் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாங்க. வேலுநாச்சியார் அவங்க மன்னராட்சி காலத்தை வாழ்ந்தாங்க, மக்களாட்சி காலத்தையே வாழல. எந்த கோட்பாட்டையும் ஏற்கவும் இல்லை, எந்த கோட்பாட்டையும் வைக்கவும் இல்லை. இப்படி சம்பந்தமே இல்லாம கொள்கையை வழிகாட்டினாங்க. என்ன கொள்கைன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எதை பத்தி பேசுவதற்கான தார்மீகமோ தகுதியோ கொஞ்சம் கூட இல்லை. தனக்கு கீழே இருக்கக்கூடிய ரசிகர்களை அரசியல் படுத்தல. இன்னைக்கு வரைக்கும் அதே போல வாழ்க ஒழிய முழக்கம் போட தான் வச்சிருக்காங்க. திமுகவும் அதிமுக வாழ்க ஒழிய முழக்கம் போட தான் அந்த தொண்டர்களை வச்சிருந்துச்சு. அதை பிற்போக்குத்தனம்னா அது சுயமரியாதைக்கு எதிரானதுன்னு. ஆனா திமுகவுல விஜயோட பேரை, அது தாவேக்கால விஜயோட பேரை கூட சொல்லாம தளபதியின் அடைமொழியோட சொல்றாங்க. எந்த இடத்துலயும் வாழ்க ஒழிய முழக்கம் போடாத, தனிநபர் துதிபாடாத அப்படின்னு எதுவுமே கற்பிக்கலையே. திரு இடும்பாவனம் கார்த்திக், ஆரம்பத்துல நீங்க விஜய வரவேற்றீங்க, தற்பொழுது அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்? விஜய் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் கொடுக்கட்டும், ஒரு மாற்று அரசியல் இயக்கம் வரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க வரவேற்றோம். அவர் மாநாட்டு மேடையில கொள்கைங்கிற பேர்ல ஒரு குழப்பவாதத்தை முன் வச்சுப்பதே முடிவு பண்ணிட்டோம். இது ஒண்ணும் தேராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப விஜய் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட அனுபவம் எனக்கு இல்ல. விஜய் கட்சியுடங்கிற சமயத்துல திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள் விமர்சனம் பண்ணாங்க. நாங்க விமர்சனம் பண்ணல, வரவேற்று கொண்டாடினோம். ஆனா எப்ப கோட்பாடு பிழையா இருக்கோ அதுக்கு பிறகுதான் விமர்சனங்களை வச்சோம். இப்ப இந்த ஓராண்டுகளை செயல்பாட பாக்குறப்ப எதுவுமே அவருக்கு தெளிவான பார்வை இல்லையே. நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம், திமுக அதிமுக ஊழல் கட்சிங்கிறோம். 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம். தாவேக்கான நிலைப்பாடு என்ன? 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா? 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சின்னா நீங்க கொண்டாடக்கூடிய எம்ஜிஆர் ஆட்சி இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான். ஆனா எம்ஜிஆர் வெளியில ஆட்சி நடத்தும் சொல்ற ஆள்ல விஜய் ஒருத்தர் இருக்காரு. ஒரே ஒரு பத்திரிகை சந்திப்பு எதிர்கொள்ளுங்க. அவரு ஒரு பத்திரிகை சந்திப்புல அந்த பிம்பம் ஒட்டுமொத்தமா நொறுங்கி போகும். அதனாலதான் மோடிக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு அஞ்சுகிற ஒரே ஆள் விஜய் தான். அது நாட்டுக்கே தெரியும். ஊடகங்கள் எப்போதும் விஜயை பேசுறீங்க, பேச பொருளாக்குறீங்க, விவாதம் நடத்துறீங்க, அவரை சுத்தியே அரசு சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஊடக வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு? சந்திக்க என்ன தயக்கம் இருக்கு? அப்ப என்னன்னா, படத்துக்குள்ள மெர்சல் படமோ கத்தி படமோ படத்துக்குள்ள எழுதின வசனத்தை அப்படியே ஒப்பிக்க முடியும். ஆனா நிஜத்துல கஷ்டம். ஏன்னா இவருக்கு தெரியாது கோட்பாடு, கொள்கை, மக்கள் நலன் எதுவுமே தெரியாது. ஒரே மேடையில மாநாட்டு மேடையில பகவத்கீதையை வாங்குறாரு.
அதே மேடையில வந்து வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டேங்குது. பகவத்கீதை வந்து வர்ணாசிரமத்தை வலியுறுத்தா இல்லையா? மொழி இனம் அப்படின்னு சொல்லி சாதி மதத்தை வந்து மொழி இனத்துக்கு பக்கத்துல வைக்கிறாரு. அதே மேடையில மொழி பொறுக்கிகளுக்கு வணக்கம் செலுத்தாரு. சாதி மதத்துக்கு பக்கத்துல எப்படி மொழி இனம் வைக்க முடியும்? மொழி இனம்ங்கிறது இணைக்கக்கூடிய காரணி, சாதி மதங்கிறது பிளவுபடுத்தக்கூடிய காரணி. அப்ப ரெண்டையும் ஒன்னா வைக்கிற அளவுக்கு தான் அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கு.